ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃப்ளேவர்ஸ். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சுவையான சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்துடலாம். கீ உருகினதும் அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு வந்து நிறம் மாறக்கூடாது. அந்த பச்சை வாசனை போய் நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுபட்டதும் 1 கப் அளவு பச்சரிசியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நம்ம தண்ணி சேர்க்கணும். 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி தேவைப்படும். நம்ம இன்னைக்கு 4 கப் தண்ணி சேர்த்துட்டு 1 கப் பால் சேர்த்துருக்குறேன். பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா 5 கப்பும் தண்ணியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மேலே வந்து 1 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். அப்போ வந்து பொங்கி வெளியே வராமல் இருக்கும். இனி இதை 6 விசிலுக்கு வேக வச்சிடலாம். அரிசி பருப்பு ரெண்டுமே வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கோங்க. கீ நல்லா உருகினதும் கொஞ்சம் முந்திரி பருப்பை அதில் சேர்த்துடலாம். நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு செவந்ததும் கொஞ்சம் உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் இப்போ நல்லா வறுத்துக்கலாம். திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக போதும் அப்படின்னா 1.5 கப் சேர்த்துக்கோங்க. இனி இதில் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரையட்டும். பாகு பதம் எதுவும் தேவையில்லை, கரைஞ்சா போதும். இப்போ பாருங்கள், நம்மளோட வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி ரெடியாக இருக்குது. இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஸ்டைனரில் வடிகட்டிக்கோங்க. இப்போது நம்மளோட வெல்ல கரைசலும் ரெடியாக இருக்குது. குக்கரில் 6 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு. தண்ணி நம்ம வந்து 5 கப் வச்சாதான் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வரும். இது வந்து அப்படியே ஸ்பூனால் சூடாக இருக்கும்போதே மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மேஷ் ஆகி குழஞ்சு கிடைக்கும். இனி இதில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெள்ளை கரைசல் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி நம்ம வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், அப்புறம் வறுத்து வச்சுருந்த முந்திரி உலர் திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பராக குழஞ்சி வந்திருக்கு. இனி இதில் ஒரு அரை கப் அளவு தேங்காய் துருவலாம் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான், பட் இது வந்து பொங்கலுக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரை சேர்த்துக்க பாருங்கள். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இனி நம்ம 1 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த மாதிரி கீ சேர்க்குறதுனால நல்ல வாசனை கொடுக்கும் பொங்கலுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பொங்கல். நீங்களும் இந்த பொங்கலுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன்.